ஏன்னா வந்து 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2.14 விழுக்காடு ஏதோ தான், 2.5 விழுக்காடு குறைவாகத்தான் வந்து வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சியாக நீங்க ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 இடத்தில் போட்டியிட்டு அப்படி சொல்றீங்க, 6 இடத்துல போட்டியிட்டு 100-200 இடங்களில் போட்டியிட்டவர்களோடு ஒப்பிடுகிறீர்கள் நீங்கள், அது தவறு. இல்ல விழுக்காடு அப்படிதான் பொதுவாக இல்ல அதான் நான் 2 இடத்துல போட்டிட்டா என்ன விழுக்காடு வரும்? எங்களுக்கு விழுக்காடு வராது இல்ல அல்லவா? ஆனால் நாடு முழுவதும் நாங்கள் போட்டியிட்டு 2 கோடி வாக்குகளை எங்களால் பெற முடியும். இந்தியாவில் 2 கோடி வாக்குகளை ஷேலிடா எங்களுக்காக பெற முடியும். 10 லட்சத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் என்றாலும் நாங்கள் 20 இடத்துக்கு போய் சேர்ந்து விட முடியும். எங்களுக்குரிய அமைப்பு இருக்கு, எங்களுக்குரிய வாக்கு இருக்கு. ஆனா பல கட்சி இயங்கு முறையில் இந்த சூழலில் கூட்டணி சேர்க்கிற போது இடம் குறைவாக இருக்கிற போது அந்த பெறுகிற அந்த வாக்கை வைத்து எங்களை மதிப்பிடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை ஒரு கருத்தியல் இருக்குல்லவா, கம்யூனிஸ்டுகளுடைய கருத்தியலுக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கு. அந்த கருத்தியல் நாடு சார்ந்த கருத்தியல், ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் சார்ந்த கருத்தியல், சமரசம் இல்லாத கருத்தியல். அந்த கருத்தியலுக்கான வலிமை இன்னும் இருக்கு. எனவேதான் கூட்டணியில நான் எந்த கூட்டணியில சேர்க்கிறோமோ அந்த கூட்டணி வலுவாக இருக்கும், பலம் பெறும், வேல்யூஸ் இருக்கும், மதிப்பு இருக்கும்.